கண்டிப்பாக பெற்றுத்தரதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. மேற்கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் வரோம். நம்ம சேலம் கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் கிராம கூட்டம் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையை, தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட லட்சியம் என்ன, அவருடைய எதிர்கால திட்டம் என்ன, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிராமமாக நம்ம போய் அவங்களுக்கு மக்களுக்கு புரிய வச்சு அதன் மூலமாக நம்ம தலைவரோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்து நம்ம பாட்டாளி கட்சியில் பெரும்பகுதியான நம்ம பழங்குடியின மலைவாழ் மக்களை நம்ம கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். கோயில் பார்த்தோன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு மூலமரம் பார்த்தோன்னா மாமரம் தான். மாமரம் சிவன், அதுக்கு மூலம்னா மாமரம். இப்போ மாமரம், அந்த மாமரம் தான் நம்ம சின்னம். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கின்ற அதுதான் சின்னையாவது உரிமை மீட்பு மையத்தை கிடைக்கிறது. அந்த மண்ணையும் மக்கள்னா நாமெல்லாம் பூர்வீக குடிமக்கள். நம்மளாம் தமிழ் மட்டும்தான் பேசுவோம். இதெல்லாம் பூர்வீக குடிமக்கள். நம்ம பூர்வீக குடிமக்கள் ஒன்றாக இல்லை. இவங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னா சேலத்துலேருந்து வன்னிய சமுதாயத்தில் இருக்கீங்க, மேலே பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் உங்களை தேடி தானாக உடையத்தவர். காரணம் என்கிட்ட நிறையா விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து கையில் எடுத்து போராட்டம் நான் தனியாக பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்கிருந்து போனால் அங்கே ஒரு தடுப்பு போடுவாங்க. அது வேணும். அது மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுனாவே அந்த ஃபண்டு தானாகவே ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நான் இது சின்ன கூட்டம் தான், ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ஐயா பொறுப்பு கொடுத்ததுனால அப்படியே சுட்டு வேணுமா இருந்ததுனால எனக்கு நோட்டீஸ் கூட அடிக்க முடியல. அதனால் அப்படியே ஏன்னா கிராமத்தில் நான் இறங்க முடியல. அப்படியே நைட்டில் தான் வந்தேன். இல்லைனா இறங்கியிருந்தால் ஒரு நாள் கூட்டத்தை நான் கூட்டியிருக்கேன். ஒரு 2 நாள் டைம் இருந்தால் ஒட்டுமொத்த மலையில் இருந்து போடுவேன். கொஞ்சம் நான் என்னால் சேர்க்க முடியும். அது மாதிரி பண்ணியிருப்பேன். இருந்தால் இதை விட என்னால் சிறப்பாக பண்ண முடியும். மருத்துவர் சின்னையா நீங்கள் அவருடைய நிகழ்வுகளுக்காக எடுத்து டிஎம்சி இயக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்க போகிறது. அது நிச்சயமாக அவர் வருவார். அதுக்கு உண்டான செயற்கைகளை நான் வைத்திருக்கிறேன். கையெழுத்து இயக்கத்தை அவர் எப்படி தர்மபுரியில் வந்து காவிரி உபரி வந்து கையெழுத்து எவ்வாறு போட்டு 10 லட்சம் கையெழுத்து வாங்கி அந்த மக்களுக்கு உபரி திட்டத்தை வந்துட்டு அதுபோன்று பழங்குடி மக்களுக்கு எந்த மலையில் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு என் உறுதி இந்த இடத்துல ஒரு தீர்மானமாக வைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே கலாக்காரத்தும் நாய்க்குட்டி அங்கே ஃபாரஸ்ட் மூலமாக ரோடு ரொம்ப ஃபாரஸ்ட் பண்ண ஃபண்டு கிடையாது. ஆனால் அந்த ஃபண்டு கூட எங்களுக்கு சேர்ந்து கிடையாது. அது காட்சியடை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அடுத்து போராட்டம் பெருசாக வெடிக்கும். அது மக்கள் வரமாச்சு வரணும். நான் உடனே கூட எடுத்து கூட்டிடுவேன். டிஎஃப் ஆஃபீஸை கூட்டி தந்துடுவோம். அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவ்வளோ எனக்கு தைரியம் உண்டு. அது மட்டும் இல்லை, சிட்லிங்கிலேருந்து நம்ம கோட்டப்பட்டிலேருந்து சிட்லிங் வரைக்கும் பார்த்தோன்னா அது ரொம்ப இது போன்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் பேர் வந்துச்சு. அடுத்த கட்டம் நான் ஒவ்வொரு கலெக்டர் போய் சந்திக்க போகிறேன். மக்களை சந்திக்கிறத விட நான் கலெக்டர் தான் சந்திக்க போகிறேன். கலெக்டர் செஞ்சேன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே முற்றுகை போடுறது தான் நடந்ததாக முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இங்கே வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றியோடு கூடிய விடைபெறும். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சின்னையா அவர்கள் பழங்குடி மக்களுக்காக மாநில தலைவர் தந்திருக்கிறார். அது மிகப்பெரிய முதல் வெற்றி. ஏனென்று சொன்னால் அஇஅதிமுகவும் கொடுக்கல, திமுகவும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. அதெல்லாம் வலுவிழந்து விட்டது. அதனால் 2 கட்சியுமே ஒடுங்கி பேசுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சின்னையா அவர்கள் வருகின்ற தேர்தலில் 100% முதலமைச்சராவது உறுதி. ஏன்னா அந்த பொறுப்பு கொடுக்கும்போதே திருவண்ணாமலை கோயில் தான் எனக்கு பொறுப்பே அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்திற்கு முதல் கடவுள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தான். அந்த இடத்துல இந்த பொறுப்பு நான் வாங்கிக்கிறேன். நிச்சயமாக அந்த கோயிலுக்கு கூட தான் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் எல்லாமே ஆனாங்க.
அதுபோன்று எனக்கு அந்த இடத்துல பதிவு கட்சிக்கிறேன். நான் சொல்கின்ற உண்மையான விஷயத்தை மருத்துவர் சின்னையார் முதலமைச்சர் அவர்கள் உறுதி. அது மட்டுமல்ல, 2012 தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் சின்னையா அவர்கள் வெற்றி பெற்று பழங்குடி சமுதாயத்துக்கு விஜிலன்ஸ் கமிட்டி மெம்பராக முதலாக என்னை அறிவித்தார். அதுக்கப்புறம் தான் திமுகவே ஆமணி என்பவர், ஆமணி, இந்த செந்தில்குமார் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல்ல கொடுத்தது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்போ திராவிட கட்சி ரெண்டுமே கொடுக்கல. அதிலே 2 கட்சி தோற்று போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இருக்கிற ஊழலெல்லாம் பார்த்தா 2 கட்சி முற்றிலும் தோற்று போயிடும். அதனால் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமுறை காக்க உரிமை மீட்க என்ற பயணத்தை அன்றபோது வெற்றி பெறுவார். எங்கள் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடுக்காக கல்வாய்மலையில் 100% 10% இடஒதுக்கீடு நாங்கள் கையெழுத்து தொடரேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அந்த மலைக்கு நான் கூட்டிகிட்டு 1 லட்சம் மக்களை திரட்டி 100வது போராட்டத்தை விட்டுட்டு 101வது போராட்டத்தில் நான் அதில் கலந்து கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேசுவேன். அது மட்டுமல்ல, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, கார்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, நபார்டு திட்டம், இது போன்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கு ஃபண்டு வர்றதில்லை. அது திருப்பி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க திமுக தாடிக்கு தங்கம், இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்களை இலவசத்தெல்லாம் கொடுக்கல. யாருன்னா பழங்குடியோட ஃபண்டு தான் இலவச திட்டங்களை கொடுத்து இவங்க ஓட்டாக வாங்குறேன். ஆனால் அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒவ்வொரு வீடாக சென்று எங்கள் கல்வராயமலையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தினேன். சின்னையா அவர்கள் தான் உங்களுக்கு எதிர்காலம். நீங்கள் வேறு கட்சி போனாலும் விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உழைக்கும். ஆனால் பாட்டாளி என்ன உழைக்கும் வர்க்கம் இல்லை, நாங்களும் உழைப்பாளிகள் தான். இங்கே இன்றைக்கி பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மொழியை சார்ந்து தான் நீர் ஆதாரம் இருக்குது. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏன் இவர்கள் பறிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய வேலையை நம்மளோட ஃபண்டு தேடுறது அவங்க வேலை. இது கொடுத்து தான் அவங்க அதை ஓட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான முன்னால் நான் உழைப்பேன் என்று இந்த நேரத்தில் எங்களோட உரிமை கோருகிறேன். நன்றி, வணக்கம்.